இந்த சாரிபாத்தில் இருக்கிற விதவை போறா எதுக்குன்னா விறகெடுக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க, என்னம்மா நீ சும்மா நான் விறகெடுக்கிற இடத்துல நீ விறகெடுக்கிறேன்னு சொல்லும் போது ஒருவேளை இவ சொல்லியிருப்பா, கோச்சிக்காதீங்க, நாளையிலிருந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஏன் தொந்தரவு இருக்காது? நாளையிலிருந்து உங்களுக்கு. எத்தனை முறை அந்த விறகு எடுக்கும் போது அவன் நினைச்சிருப்பா, நான் கடைசியா அப்பம் சுடுறதுக்காக, எனக்கும் என் பையனுக்கும் அப்பம் சுடுறதுக்காக கடைசியா நான் இந்த விறகு எடுக்கிறேன், இனி நான் விறகு எடுக்க வாய்ப்பில்லை. இப்படி எத்தனை அந்த கடைசி ஒரு நாள் டிலே ஆயிருந்தா, கடைசியா நம்முடைய கடைசி நினைச்ச பல தருணங்களை தாண்டி இன்னைக்கு நிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் குறித்த நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு உயர்வு வரும், அப்படியே போயிரும். பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் வந்துச்சு, அவனுடைய வாய்ஸ் எடுபடவில்லை. தேவன் குறித்த நாள், தேவன் குறித்த ஸ்தானம். இப்பொழுது ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கிறான், கதவு தட்டப்படுகிறது. ஏன் கதவு தட்டப்படுகிறது என்றால், ராஜா கூப்பிடுறாரு, வா. இவனுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா கேட்கிறான், ஆமா நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஆச்சேன்னு சொல்லும் போது யோசேப்பு சொல்ல, நான் அல்ல, தேவன். அவன் புரிகிறது, அண்டு என் லைஃப்ல ஏதோ ஒன்று மாறப்போகுது. அவன் ஒரே நாள் தாங்க, ஒரே இரவுல ஆரோன் கோல் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்க வைக்க என் தேவனுக்கு முடியுமாடா? ஆமே. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? அப்ப ஒருத்தங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறார்னா அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் என்ன செய்யும்? ஜீவ விருட்சம் வளரும், படரும், கனி கொடுக்கும். ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக தேவன் ஒருவரையும் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார். உங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறாரா? உங்களுக்கு கொடுக்க போகிறது ஜீவ விருட்சமா இருக்கும். அது வளரும், அது படரும், அது கனி கொடுக்கும். யோசேப்பை 13 வருஷம் காத்திருக்க வைத்தார். ஒரு இரவு தாங்க சேஞ்ச் பண்ணிட்டார். அதான் பைபிள். ஆண்டவருடைய செயல்கள் அது நம்ம அது வர்ணிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு யோசேப்புக்கு இந்த அற்புதம் செய்யறதுக்கு 13 வருஷம் தேவையில்லை. ஒரே இரவு 7 பசுக்களை ஓட விட்டார். பார்வோனுக்கு தூக்கம் போச்சு. நமக்கு ஒரு கொசு ஓடினாலே தூக்கம் போயிருது, அவருக்கு பசு ஓடுது, தூக்கம் போச்சு. அவ்வளவுதான், எளிமை நிற்கிறார். அதாவது உனக்குரியதை தேவன் தருவது, அதுதான் சொல்றேன். இங்க கேட்கிறார். யோசேப்பு வருகிறான். யோசேப்பு இந்த காலத்துல யோசேப்ப வாழ்க்கையில என்ன வந்துச்சு என்ன போச்சுங்கிறத பார்க்கிறது உலக பார்வை. ஒரு ஆவிக்குரிய பார்வை என்ன தெரியுமா? யோசேப்பை கர்த்தர் எப்படி உருவாக்கினார். 17வது வயதுல யோசேப்பு சொப்பனம் சொல்லுகிறவனாய் மட்டும்தான் இருந்தான். 28வது வயதுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறுகிறான். நான் என்ன சம்பாதித்தேன் என்பதையும் கடந்தது நான் எப்படி உருவாக்கப்படுகிறேன் என்பது. 17வது வயசுலயே சொப்பனம் சொல்ற பார்க்கிற கிஃப்டையும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற கிஃப்டையும் கர்த்தருக்கு கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அப்பம் கொடுக்கல? அப்பம் கொடுத்திருந்தா அந்த குழியில தூக்கி போட்டான் அல்லவா, அதுதான் அவனுடைய கடைசியா இருந்திருக்கும். யோசேப்பு வேற பாவம், உள்ளதை அப்படியே போய் சொல்றவர், அண்ணா நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், என்ன நீங்க குழியில தூக்கி போடுறீங்களா? அதுக்கப்புறம் நான் எகிப்துக்கு என்ன கொண்டு போறாங்களா? அங்க நான் உயர்த்தப்படுறேன்னா நீங்க எல்லாம் என்கிட்ட ஆகாரம் வாங்குறீங்களா? இரு வா, உன குழியில இருந்து தூக்கி எடுத்தாதானே. சில காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் சில நேரத்தில் நமக்கு ஒன்றும் பிளாங்கா இருக்குங்க, ஆனா அப்படி இருப்பதனால் நாம் இன்னைக்கு தப்பி இருக்கிறோம். 28வது வயதுல இப்பொழுது அவன் சொப்பனம் பார்க்கிறவன் மட்டும் இல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாற்றப்படுகிறான். 30வது வயதுல அர்த்தம் சொல்லிட்டு அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கிறான். இந்த ஆலோசனை கொடுத்த போது பார்வோன் சொல்லுகிறான், யோசேப்பு சொல்றான், என்ன நீங்க வைங்கன்னு சொல்லல,
ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனை வச்சுட்டு இப்படி இப்படி நடப்பிச்சு செஞ்சிட்டிங்கன்னா எல்லாம் வாய்க்கப்படும். அப்போ பார்வோன் சொன்ன வார்த்தை, இவனை போல தேவாவியை பெற்ற வேற யாராவது இங்க, ஆண்டவர் வேற யாரும் இங்க வைக்கல. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அந்த ஸ்தானம் யோசேப்புக்காக வைக்கப்பட்டது. யாரும் இல்லாததுனால நம்மை தூக்கி வைக்கல. இதை புரிஞ்சுக்கணும். யாருமே இல்லை அதனால நான் என்னை கர்த்தர் அழைத்தேன் இல்லை, இது உனக்காக வைக்கப்பட்டது. ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்ற, நாளைக்கு வருவான் பாரு. இந்த சவுலை வர வைக்க அந்த குடும்பத்தில் இருக்கிற கழுதையை காணாம போக வச்சார். அடிக்கடி எங்க சர்ச்சில் சொல்லுவேன், தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் நம்மை ஒடுக்குவதற்கல்ல, இன்னும் அவரோடு நெருங்க வைப்பதற்கு. ஆண்டவர், என்ன மட்டும் ஏன் கண்டிக்கிறீங்க ஆண்டவரே? உனக்கு நியமித்த ஸ்தானத்துல நீ வந்து நிக்கணும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, செங்கடலுக்கு முன்னாக வந்துட்டாங்க, காலடி தெரியவில்லை, ஆனா இதற்குள்ளே ஒரு பாதை இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி தெரியாத வழியிலே கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அடுத்து கீழே சொல்ற. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவன் குருடன் என்று கர்த்தர் வேதம் எதை காண்பிக்கிறது என்றால், கண்ணு தெரியாதவங்களை இல்ல, பாதை தெரியாதவங்களை. நமக்கு தெரிஞ்ச பாதையில கர்த்தர் நடத்த நம்ம தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். ஆலோசனை என்னென்ன? ஜெபத்தில் ஆண்டவர் இப்படி நடத்துங்க, இப்படி செய்யுங்க. ஆண்டவருடைய வழிகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நமக்கு தண்ணீர் வேண்டும், நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? கரெக்டா சொன்னீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? மழைக்காக. நான் எதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும்? தண்ணீர் வேணும். அப்ப நம்ம மழைக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவருக்கு ஆலோசனை தானே கொடுக்கிறோம். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? நம்ம மழைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அங்கிருந்து பதில் வரும், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உனக்கு தண்ணி தானே வேணும். எந்த இடத்துல இருந்து ஐயோ என்று யோராம் கத்துனானோ அந்த ஏதோம் வழியாய் தண்ணீரை வர வளைப்பார். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுகிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பல நேரத்தில் ஆபிரகாம் ஆண்டவர், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சந்தேகப்பட்டல, உள்ளத்துக்குள்ள சிரிச்சானோ, உள்ளத்துக்குள்ள நகைத்து சாராளும் நகைத்தார். இப்போ பார்க்குறான், நீ ஈசாக்குன்னு தான் பேரு வைக்கணும். ஈசாக்குனால என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்மைல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக இஸ்ரவேலர்கள் நிற்கிறாங்க. பின்னாக ரதத்துல யார் வாரா? பார்வோன் வாரா. இப்போ கடல் காற்று வீச பண்ணுகிறார். கடல் இரண்டாக பிளக்கிறது. ஒரு புதிய பாதை. இந்த பாதையில் இதுவரை யாரும் கால் எடுத்து வைக்கவில்லை. புதிய பாதை. இப்போ இஸ்ரவேலர்கள் நிக்கிறாங்க. பார்வோன் ரதத்துல நிக்கிறா. இப்போ இவர்களை ஓட விட்டா யார் ஃப்ரண்ட்ல போவாங்க? பார்வோன் தான். உன்னை முந்துகிறவர்களை குறித்து நீ கலங்காதே, அவங்களை எங்க தடுக்கணுமோ அங்க அவர் தடுப்பார். முன்னாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக வந்து அவர்களை நிறுத்தினது. எனக்கென்று தேவன் ஒரு பாதையை திறந்திருக்கிறாருங்க. எனக்கு ஆண்டவர் சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்குன்னு ஒரு பாதையை திறந்திருக்கிறார். நான் போய் கால் வைப்பதற்கு முன்னாக இன்னொருத்தங்க போய் கால் வச்சுட்டாங்கன்னா அது எனக்கு புதிய பாதை கிடையாது. அது ஆல்ரெடி இன்னொருத்தங்க நடந்த பாதை. இது எனக்காய் தேவன் வைத்து இத்தனை காலம் வீசாத காற்று அன்று வீசுகிறது. ஏன்? இது இவர்கள் அதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உம்முடைய பாதைகள் கடலிலும் வழிகள் கடல்ல இருக்கிறது. காலடி தெரியாம போயிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் மறைத்து வைக்கிறார். எல்லாத்தையும் மறைத்து வைக்கிறார். என்ன எப்படி சவுலை கொண்டு வந்த பிறகு
அவனுக்காக வைக்கப்பட்டது அவனுக்கு முன்பாக எடுத்து வைக்கப்பட்டதோ, மறைத்து வைக்கப்பட்டது. அதே போல இஸ்ரவேலரை அவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நிறுத்தி அதுவரைக்கும் இந்த பாதை மறைத்து வைக்கப்பட்டது. சில நேரத்தில் நமக்கு முன்பாய் தேவன் எழும்ப பண்ணுகிற ஜலம், எழும்ப பண்ணுகிற மனிதர்கள், ஆமென், இவர்களை வைத்துதான் தேவன் நம்முடைய நன்மைகளை மறைத்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளை, குறித்த வேளை உண்டு. ஆமென். இது உனக்காக வைக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு இப்ப எங்கேயும் போக முடியாது. எனக்காக வைக்கப்பட்டதுல ரைட்ல ரொம்ப தூரம் போக முடியாது, லெஃப்ட்ல ரொம்ப தூரம் போக முடியாது. என்ன மலைகள் சூழ்ந்திருக்கிறது, ஃப்ரண்ட்ல சமுத்திரம், பின்னாக பார்வோன். எங்க நம்ம இப்போ நாங்கெல்லாம் கன்னியாகுமரியில் இருக்கிறோம். இந்த சுனாமி வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? அந்த டைம்ல முதல்ல கடல் உள்வாங்கிச்சு. கடல் உள்வாங்கினதும் ஜனங்கள்லாம் ஜாலியா உள்ள இறங்கினாங்க. ஆமா, திடீர்னு பார்த்தா இப்பெல்லாம் கடல் கொஞ்சம் உள்வாங்கினாலே ஜனங்கள்லாம் இருக்கிற இடத்த காலி பண்ணிடுறாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு முன்பாக இப்ப நாம ஒரு பீச்சுக்கு போறோம், நமக்கு முன்பாக கடல் ரெண்டா பிளந்து இப்படி நிக்குது. எத்தனை பேர் அதுல நடப்போம்? கண்டிப்பா நான் நடக்க மாட்டேன். இவங்க நீ நடந்துதான் ஆகணும். என பின்னாடி யார் நிக்கிறா? ஆமென். அவர் நாம அவருடைய பாதையில் நடந்ததனால் வரல, அவர் நடத்தினதுனால வந்திருக்கிறோம். நடந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரெகோபோத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தார்? கொஞ்சம் பேர் எழும்புனாங்க, இல்லைன்னா ஏசேக்கில் நின்றுப்பார். ஏசேக்கு ஈசாக்கு உண்டாக்கினது, சித்னா ஈசாக்கு உண்டாக்கினது, ரெகோபோத் கர்த்தர் அவனுக்காக உண்டாக்கினது. உனக்குரியது உனக்கு தான். ஆமென். இந்த ஏசேக்கிலிருந்து சித்னாவிலிருந்து ரெகோபோத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தா? ஆமென், கர்த்தர் கொண்டு வந்தா. ஆமா, சிலர் அப்படி விரோதமா எழும்புறாங்க. ஆனா ரெகோபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் வந்து சால்வானாங்க, சமாதானம் ஆனாங்க. பாத்தீங்களா? உனக்கான ஸ்தானத்துல, உனக்கான இடத்துல இன்று நீ சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் அது வரைக்கும் தான். அதன் பிறகு சிலர் இருக்க மாட்டாங்க, சிலர் உங்க கூட சமாதானமாகும்படி செய்வார்.